என்.டி. ராமராவ் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் தேசிய ஒருமைப்பாட்டு மீட்டிங் கூட்டம் டெல்லியில் நடத்தினார். எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டார். என்.டி. ராமராவ் அப்போ தான் தனியாக நின்று ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கார். அவருக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்திராவது மண்ணாங்கட்டியாவது. இந்திரா என்ன பிரைம் மினிஸ்டராக இருந்தால் நான் தெலுங்கு தேசம் ஆந்திராவில் நான் தான் கிங்குன்னு மீட்டிங் போனார். அங்கே இந்திரா காந்தி பேசுகிறாங்க, பிரைம் மினிஸ்டர். பாகிஸ்தானையே அடித்து ஓட வச்சாங்க. ஆனால் இப்போ மோடி அடித்து ஓட வச்சார அதுக்கு இணையாகாது. அவங்க பிடிச்சது சாதாரணம். ஏன்னா இப்போ டெக்னாலஜி முன்னேற்றம் இல்லை. ஒரே நேரத்தில் 1,00,000 மீது இந்திய வீரர்கள் போய் பங்களாதேஷை பிடிச்சாங்க. இப்போ தான் எல்லாம் சாட்டு இதை வச்சு அடித்து நொறுக்கிட்டாங்களே ஏவுகணைகளை வச்சு. அதனால் இந்த போர் வித்தியாசமான போர். இப்போ நடந்து நம்ம ஜெயித்தது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்திரா காந்தி அன்னைக்கு பாகிஸ்தானே அடித்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உலக தலைவர்கள்லாம் பயந்தாங்க. ஆனால் என்.டி. ராமராவ் அந்த மீட்டிங்கில் ஏறி எந்திரிச்சு நின்று, உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை, உங்கள் இந்த கூட்டத்தை விட்டு நான் வெளிநடப்பு செய்கிறேன்னாங்க. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் திறமையை. அவர்கள் தான் உண்மையான பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வந்தார். கூட்டத்தை விட்டு வந்துட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டார். கூட்டம் முடிஞ்சிருச்சு. கெஸ்ட் ஹவுஸ் முடிஞ்சிட்டு நைட்டு படுத்துட்டார். காலையில் ஃப்ளைட் எங்கே ஆந்திராவுக்கு ஃப்ளைட்டுக்கு கிளம்பலான்னு காரை எடுக்கிறாரு. ஆந்திராவிலேருந்து ஃபோன் வருது. என்னென்னா, ஐயா நம்ம தெலுங்கு தேசம் கட்சி 2ஆக உடைந்து விட்டது. நம்மளில் இருக்கிற எம்எல்ஏக்களில் இப்போ 60 பேருக்கு மேலே பாஸ்கர் ராவுங்கிற ஒரு தலைமையில் கட்சியை விட்டு போயிட்டாங்க. பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறாரு அப்படின்னு. என்னையா சொல்கிறேன்? ஆமாம். எப்படியாவது நடந்தது தெரியலையே. இவர் போய் இங்கே இறங்குறாரு ஆந்திராவில். பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். அதுதான் ஐயா தலைவன். பிஜேபி நீங்களும் இருக்கீங்க, இவ்வளோ பதவியை வச்சுருக்கீங்க. நேருலேருந்து ஏவாவேலிருந்து காலில் விழுக வச்சுருக்கலாம். செந்தில் பாலாஜி, இவர் பொன்முடி எல்லாத்தையும் காலில் விழுக வச்ச கட்சியை உடைச்சிருக்கலாமே. உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறதுக்கு ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களே. ஸ்டாலின் மட்டும் என்டிஏ கூட்டணி இருக்கிற கட்சிகளே உழைப்பார். நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால நீங்கள் லாயக்கில்ல. நான் சொல்லணும்னு கோவிச்சுக்காதீங்க. டெட் ஃபார் டேட் அடிங்க, முல்லை முள்ளால் தான் எடுக்கணும். இந்தமாரி சொல்லி என்ன பண்ண? உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் செய்ய தெரியாது.